இன்றைக்கு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு அதிர்ச்சியான சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அதாவது அரச புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளராக இருந்த மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இன்று காலை கொழும்பினுடைய புறநகர் பகுதியாகிய பாலியகொட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டு இப்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவிடம் அவர் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார். உடனடியாகவே அவரை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்யும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் PTA-யின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இந்த கைது மிக மிக முக்கியமான ஒரு கைது என்று சொல்லப்படுகிறது. நான் நினைக்கிறேன் இலங்கையினுடைய வரலாற்றிலேயே ஒரு மிக முக்கியமான கைது என்று சொல்லி இதை நாங்கள் அடையாளப்படுத்தலாம். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு முறையும் செய்தி வரும் விசாரணை நடக்குது, விசாரணை முன்னேற்றகரமாக போய்கொண்டிருக்கு என்று சொல்லி இருந்தாலும் கூட பொதுமக்களுக்கு ஒரு கட்டத்தில் ஒரு சலிப்பு வந்த மாதிரி, என்ன எப்போ பார்த்தாலும் விசாரணை நடக்குதுன்னு தான் சொல்கிறீங்களே தவிர யாரும் கைது செய்யப்பட்ட மாதிரியோ, ஏனென்றால் முக்கியமான சில தலைகள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். யார் ஆட்சிக்கு வரணுமென்றதுக்காக அந்த தாக்குதல் நடைபெற்றது, யார் அதுக்கு பின்னால் இந்த சதி செய்தது என்று சொல்லி எல்லா தகவல்களையும் கேட்டு பொதுமக்களுக்கே தெரியும். ஆனால் சம்பந்தப்பட்ட ஆட்கள் ஏன் கைது செய்யப்படலை என்று சொல்லி பொதுமக்களுக்கே ஒரு மாதிரி சலிப்பாக இருந்தது. ஒரு கட்டத்தில் இது சம்பந்தமான உண்மைகள் வருமா, நீதி கிடைக்குமாண்டெல்லாம் சலிப்பு தான் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுரேஷ் சாலே அவர்கள் கைது செய்யப்பட்ட உடனே இப்போ தான் அந்த வழக்கு சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. ஓஹோ, விசாரணை உண்மையில நடக்குது போலாம் கிடக்குது, சரியான திசையில் தான் போய்கொண்டிருக்கு போலடக்கின்ற நம்பிக்கை இன்றைக்கு காலமே நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்குது. ஏனென்று சொன்னால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சுரேஷ் சாலே அவர்கள் மிக மிக முக்கியமான ஒரு நபர் என்று சொல்லலாம். இந்த விசாரணைகளில் அரச புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளராக இருந்தவர் தான் சுரேஷ் சாலே. அதென்ன அரச புலனாய்வு பிரிவு, இது சம்பந்தமாக கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இப்போ இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய புலனாய்வு கட்டமைப்புகள் இருக்கும். இப்போ எங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது குற்ற புலனாய்வு பிரிவு, CID என்று சொல்லுவோம். குற்ற புலனாய்வு பிரிவு தான் நிறைய விஷயங்களை கையாளுவினம், ஆக்களை கைது செய்கிறது, அவர்களை விசாரணை செய்கிறதுன்னு சொல்லி நிறைய நடவடிக்கையில் குற்ற புலனாய்வு பிரிவு ஈடுபடும். அது ஒரு தனிப்பிரிவு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் DMI என்று சொல்லி இராணுவ புலனாய்வு பிரிவு, அதாவது மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுவோம். அவர்கள் ஒரு தனிப்பிரிவு, அவர்கள் இராணுவம் சார்ந்த புலனாய்வு நடவடிக்கைகளை மேற்கொள்வது அது ஒரு பக்கம். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் SIS என்று சொல்லப்படுறது தான் இந்த அரச புலனாய்வு பிரிவு. அப்போ அரச புலனாய்வு பிரிவு அப்படி என்னதான் செய்வினம், அவர்கள் யாரையும் கைது செய்த மாதிரியோ யார் மேலே நடவடிக்கை எடுத்த மாதிரியோ நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை என்று சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அது சரிதான். ஏனென்று சொன்னால் SIS எனப்படுகின்ற அரச புலனாய்வு பிரிவினுடைய வேலை ஆக்களை கைது செய்கிறதோ அல்லது ஆக்களை விசாரிக்கிறதோ அவர்களுடைய வேலை இல்லை. அவர்களுடைய அடிப்படை வேலை தகவல்களை சேகரிக்கிறது. புலனாய்வு தகவல்களை சேகரித்து நிறைய தகவல்களை சேகரித்து அதை போலீஸுக்கு கொடுக்கிறது, அல்லது குற்ற புலனாய்வு பிரிவுக்கு கொடுக்கிறது, அல்லது பாதுகாப்பு துறை சார்ந்த அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு கொடுக்கிறது, ஜனாதிபதிக்கு வழங்குறது. இந்த மாதிரி தகவல்கள் சேகரிக்கிறது தான் அரச புலனாய்வு பிரிவினுடைய வேலை, SIS வேலை. அதனுடைய பணிப்பாளராக இருந்தவர் தான் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே. சரி, அவரை ஏன் கைது செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லி இன்றைக்கு ஊடகவியலாளர்கள் கேட்டது போலீஸ் ஊடக பேச்சாளர் FU புட்லர் அவர்களிடம் இன்றைக்கு காலமாக கேட்டது. அதுக்கு அவர் சொன்னவர், இப்போ எதுவுமே சொல்ல முடியாது, நிறைய தகவல்களும் நிறைய சாட்சியங்களும் கிடைச்சிருக்கு எங்களுக்கு, அதை அடிப்படையாக வைத்து தான் இந்த கைது சம்பவம் நடைபெற்றிருக்கே தவிர உடனடியாக எங்களால் எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லி இப்போ சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னால் இவர் ஒரு இந்த ஹை ப்ரொஃபைல் கேஸ் என்று சொல்லுவோம், மிக மிக முக்கியமான ஒரு ஆள். எப்படி பிள்ளையான் இந்த வழக்கில் மிக மிக முக்கியமான ஒரு நபரோ அதே மாதிரி சுரேஷ் சாலே மிக மிக முக்கியமான நபர். எனவே விசாரணையாளர்கள் உடனடியாக தகவல்கள் வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. முதல்ல சொல்லப்பட்டது 72 மணி நேரம் தடுத்து வைக்கப்படுவார் என்று சொல்லி, ஆனால் உடனடியாகவே 90 நாட்களுக்கு அது மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே எந்த அளவு சீரியஸாக இந்த விசாரணைகள் இருக்கும் என்றது எங்களால் ஊகிக்க முடியுது. இவருடைய கைது சம்பவம் சம்பந்தமாக மேல் மாகாணத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய பிரதி போலீஸ் மா அதிபர் சஜீவ மெதவத்தவம் ஊடகங்கள் மத்தியில் கருத்து சொல்லியிருக்கார். இந்த கைதுக்கான காரணத்தை நாங்கள் இப்போ சொல்ல மாட்டோம், விசாரணைகள முடிவில் தான் சொல்லுவோம். இருந்தாலும் குற்றப்புலனாய்வு பிரிவினரும் போலீசாரும் சரியான நடவடிக்கைகளை தான் மேற்கொண்டிருக்கிறார்கள். சஜீவ மெதவத்த அவர்கள் அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அப்போ போலீஸ் இப்போ தகவல்களை வெளியிட மாட்டோம், உடனடியாக சொல்ல மாட்டோம் என்று சொல்லி சொன்னாலுமே கூட ஏற்கனவே வெளிவந்த ஒரு சில தகவல்களையும் ஒரு சில ஆதாரங்களையும் நாங்கள் தொகுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஓரளவுக்கு எங்களுக்கு விளங்கும் சுரேஷ் சாலே இந்த கேஸோட இவ்வளவு முக்கியமான ஒரு ஆள் என்று சொல்லி. என்ன நடந்ததுன்னு சொன்னால் 2023ஆம் ஆண்டு
செப்டம்பர் மாதம் இங்க பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய சேனல் 4 தொலைக்காட்சி திடீரென்று ஒரு டாக்குமெண்ட்ரி, ஒரு ஆவண படம் ஒன்றை வெளியிடுகிறார்கள். அதுதான் மிக பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருந்தது. ஸ்ரீலங்கா கில்லிங் ஃபீல்ட் என்ற தலைப்பில் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக பல முக்கியமான தகவல்கள் அடங்கின ஒரு ஆவணப்படம் ஒன்றை சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்டது. அதுல ஒரு ஆள் தோன்றி சாட்சியங்கள் சொல்றார். அதிலிருந்து தான் எல்லா பிரச்சனைகளும் ஆரம்பிச்சது. அவர் யாருன்றது உங்களுக்கு தெரியும், ஆசாத் மௌலானா. முதல் முறையாக ஆசாத் மௌலானா என்று சொல்லப்படுற ஒரு ஆள் அதுல தோன்றி சில பல அதிர்ச்சியான தகவல்களை வெளியிடுறார். என்ன சொல்றாருன்னு சொன்னா, அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் ஈடுபட்ட அந்த குண்டுதாரிகள் இருக்கிறது தானே, அதாவது சஹ்ரான் என்று சொல்லப்படுற ஒருவருடைய தலைமையில அந்த குழுவினர் ஈடுபட்டது. இப்போ நீங்க படத்தில் பார்க்குற இவியல் தான். எனவே சஹ்ரான் குழுவினர் இருக்கிறது தானே, அவர்களை சுரேஷ் சாலே இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு ஒரு 4-5 மாசத்துக்கு முதலே சந்தித்திருக்கிறார். ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ரகசிய இடத்துல சந்தித்தார் என்றதான் அந்த பிரதானமான குற்றச்சாட்டு, அந்த பிரதானமான ரகசிய தகவல். அப்ப சுரேஷ் சாலே அவர்களை சந்திச்சு ஒரு சில ரகசியங்கள் சொல்றார், ஒரு சில திட்டங்களை விளங்கப்படுத்துறார். நீங்க இப்படி செய்யணும், இதுதான் எங்களுடைய பிளான் என்று சொல்லி. அதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, அப்ப ராஜபக்சர்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று தேவைப்பட்டது. என்ன விஷயம் என்று சொன்னா, இலங்கையில ஒரு பாதுகாப்பற்ற சூழல், அன்சேஃப் சிச்சுவேஷன் என்று சொல்லுவோம். ஒரு பாதுகாப்பற்ற ஒரு பதட்டமான சூழல் வேணும். ஏன்னு சொன்னா 2009ஆம் ஆண்டு யுத்தம் நடந்து முடிஞ்சா பிறகு, அதுக்கு பிறகு ஓகே நாட்டில் யுத்தம் இல்லை, எங்குமே குண்டு வெடிப்புகளோ இல்லை வேறு எந்த விதமான பிரச்சனைகளுமே இல்லை, நாடு அமைதியாக இருக்குது, மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள். எனவே மக்கள் இப்படி அமைதியா நிம்மதியா இருந்தா ராஜபக்சர்களாகிய எங்களை மறந்துடுவார்கள். எனவே நாட்டில் ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டாக்கணும் என்றதான் ராஜபக்சர்களுக்கு அப்ப தேவைப்பட்டதாம். அதை செயல்படுத்துறதுக்காகத்தான் சுரேஷ் சாலே இவர்களை ரகசியமான இடத்தில் சந்தித்தார் என்று சொல்லப்பட்டது. அந்த ஆவணப்படத்தில் அது எல்லாமே சொல்லப்படுது. அதுக்கு பிறகு சில மாதங்கள் கழிச்சு 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி அந்த அதிர்ச்சியூட்டும் மாபெரும் தாக்குதல் சம்பவம், ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் நடக்குது. பல இடங்களில் அதில் பலர் கொல்லப்படுகின்றார்கள், 500 வரையானவர்கள் காயமடைந்தார்கள். அந்த சம்பவம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ அதில் சம்பந்தப்பட்ட மிக முக்கிய நபராகிய முன்னாள் புலனாய்வு பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டது. இந்த வழக்கை அடுத்த கட்ட நோக்கி நகர்த்தும் என்று சொல்லி நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே பிள்ளையான் கைது செய்யப்பட்ட போதே பிள்ளையான் நிறைய தகவல்கள் சொல்லியிருப்பார். அதனால தான் பிள்ளையான் இன்று வரைக்கும் வெளியில வராமல் உள்ளுக்குள்ளேயே வைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு வகையில் சொல்லப்போனா பிள்ளையான் தொடர்ந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறதான் அவருக்கு பாதுகாப்பு. ஏனென்று சொன்னா பிள்ளையான் வெளியில வந்தாலோ அல்லது அவர் பிணையில விடுவிக்கப்பட்டாலோ வெளியில அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கும் என்றது பரவலாக எதிர்பார்க்கப்படுற ஒரு விஷயம். ஏனென்று சொன்னா அவ்வளவு ரகசியங்களை தெரிந்தவர் தான் பிள்ளையான். எனவே சுரேஷ் சாலே அவர்களுக்கு இப்ப 90 நாட்கள் என்று சொல்லப்பட்டாலும் நீங்க இருந்து பாருங்க, அது நீடிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. நீண்ட காலமாக அவர் சிறைக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏனென்று சொன்னால் இந்த சம்பவத்தோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு நபராக அவர் அடையாளப்படுத்தப்படுகின்றார். எனவே போலீசார் வெளியிட இருக்கின்ற உத்தியோகபூர்வமான தகவல்களுக்காக காத்திருப்போம். இப்ப நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்ட அந்த ஒரு ஆவணப்படத்திலிருந்து எடுக்கப்பட்ட, அதுல சொல்லப்பட்ட தகவல்கள் தான், அதுல சொல்லப்பட்ட சாட்சியங்கள் தான். இருந்தாலும் போலீசார் இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமான தகவல்களை வெளியிடல. மிக விரைவில் அது சம்பந்தமான தகவல்கள் வெளிவரும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். இருந்த போதிலும் கூட இன்று இடம்பெற்ற இந்த கைது சம்பவம் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விசாரணையினுடைய மிக மிக முக்கியமான ஒரு திருப்புமுனை என்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. யோசித ராஜபக்சவினுடைய பாட்டி இருக்கிறதானே, டெய்சி பாட்டி, அவ அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு நீதிமன்றத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அவாவை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கிறேன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் அவாக்கு ஏற்கனவே 97 வயது, உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார், ஞாபக சக்தி பிரச்சனை இருக்குன்னு சொல்லப்படுகிறது. எனவே நீதிமன்ற படியேறி அங்கே கேட்கப்படுற கேள்விகளுக்கு, அதுலேயும் குறுக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமையில அவா இல்லை. ஏன்னு சொன்னால் இந்த வழக்கில் பிரதானமாக குற்றஞ்சாட்டப்பட்டவர் யோசித ராஜபக்ச. அவர் தான் தேவையில்லாத வேலைகளை பார்த்து அந்த காசை கொண்டு அவாண்ட அக்கௌண்ட்ல போட்டது. அதோட அவாக்கு டெய்சி பாட்டிக்கு ஏதாவது தண்டனைகள் கொடுக்க வேண்டியிருந்தா அந்த தண்டனைகள் எல்லாத்தையும் யோசித ராஜபக்சவனுடைய கணக்கிலேயே எழுதிவிட்டா பிரச்சனை முடிஞ்சுது. ஏன்னு சொன்னால் இவர் தான் அவாவையும் போய் சிக்க வச்சிருந்த கேஸுகளில். எனவே இன்றிலிருந்து அவா அந்த வழக்கில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இனி யோசித ராஜபக்ச மீதான வழக்கு விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறும். நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.